வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை சேலம் வருகை தர உள்ளார். திருச்சி தொகுதியில் மதிமுக சார்பில் துரை வைகோ அவர்கள் போட்டியிடுவார் என்று வைகோ அவர்கள் அறிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வருகையொட்டி சேலத்தில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோடைகாலம் தொடங்குவதற்கு முன்பே தமிழ்நாட்டில் ஈரோடு, சேலம், கரூர் ஆகிய மாவட்டத்தில் வெயில் சதமடைத்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோவையில் நடைபெற்று வரும் ரோட் ஷோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மற்றும் அமைச்சர் எல் முருகன் ஆகியோர் உடனிருக்க வாகனத்தில் இருந்தபடி மக்களுக்கு கையசைத்து வாழ்த்துக்கள் தெரிவித்து வருகிறார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவல் 26வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் மேல்முறையீடு செய்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான தனது பரப்புரையை வருகின்ற மார்ச் 24ஆம் தேதி திருச்சியில் தொடங்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த நிரந்தர தடை விதித்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. திருவள்ளூர், கடலூர், மயிலாடுதுறை, சிவகங்கை, திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி, கரூர் உள்ளிட்ட மேற்கண்ட இந்த 10 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான தேர்தல் செலவு தொகை 95 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள் தெரிவித்துள்ளார். தெலுங்கானா ஆளுநர் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக குடியரசுத் தலைவருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். தேர்தல் பத்திரம் வாங்கப்பட்ட தேதி, பெயர், வரிசை எண் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் மார்ச் 21ஆம் தேதிக்குள் வெளியிட வேண்டும் என்று SBI வங்கிக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். திருவாரூரில் உள்ள தியாகராஜ சுவாமி கோவிலில் ஆழித்தேர் திருவிழாவை முன்னிட்டு மார்ச் 21ஆம் தேதியன்று திருவாரூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் உரிமை அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் வாகன தணிக்கையின் போது வணிகர்களிடம் முறையான ஆவணங்கள் இருந்தால் எதையும் பறிமுதல் செய்யக்கூடாது என்று வணிகர் சங்க தலைவர் விக்ரமராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புவோர் நாளை முதல் விருப்ப மனு தாக்கல் செய்யலாம் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவித்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி அவர்கள் குற்றவாளி இல்லை என்று நீதிமன்றம் கூறாத காரணத்தால் அவருக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என்று ஆளுநர் RN ரவி அவர்கள் தமிழக அரசிற்கு பதில் கடிதம் அனுப்பியுள்ளார். ராகுல் காந்தி அவர்களின் இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தின் உண்மையான வெற்றி என்பது பாஜகவை வீழ்த்துவதில்தான் அடங்கியிருக்கிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னையில் வருகின்ற மார்ச் 22ஆம் தேதி தொடங்க உள்ள IPL 2024 தொடரின் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ராயல் சேலஞ்ச் பெங்களூரு அணிகளுக்கும் இடையிலான முதல் ஆட்டத்தின் டிக்கெட் விற்பனை இன்று காலை ஆன்லைனில் தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழனியில் இன்று கொடியேற்றத்துடன் பங்குனி உத்திர திருவிழா தொடங்குகிறது. 2024ஆம் ஆண்டு இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு விண்ணப்பத்தில் இன்று முதல் வருகின்ற மார்ச் 20ஆம் தேதி வரை திருத்தங்களை மேற்கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. டெல்லியில் நாளை காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் மேலும் இக்கூட்டத்தில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு 9வது முறையாக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. மேலும் வருகின்ற 21ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்த விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதால் இனிமேல் 50,000 ரூபாய்க்கு மேல் உரிய ஆவணம் இல்லாமல் பணம் எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 48,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 30 பைசா குறைந்து 1 கிராம் வெள்ளி 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.